மூடர்களே, ஓடுங்கள், ஓடி ஒளியுங்கள், உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்கள் அழிவு என் கையில்தான். ஆ ஆ ஆ ஆ புத்தி வரவில்லையா உங்களுக்கு? சமுத்திரத்தை விட்டு போக போகிறீர்களா இல்லையா? பரமேஸ்வரா, கருணை காட்டுங்கள் பரமேஸ்வரா. இந்த உலகத்தை காப்பாற்றுங்கள். தேவர்களை இந்த சங்கடத்தில் இருந்து மீட்டு தாருங்கள். அந்த சமுத்திர கனியின் அட்டகாசத்தை தாங்கள் நிறுத்தினால்தான் சமுத்திர கடைதல் நடக்கும். சமுத்திர கடைதல் நடந்தால்தான் தேவர்கள் அமரத்துவம் பெறுவார்கள். நீங்கள் கருணை கொண்டு அந்த துஷ்டனை தடுத்து நிறுத்துங்கள். கவலைப்படாதே தேவி, உன் ஆதங்கம் புரிகிறது. நான் அதை நிறைவேற்றுகிறேன். இது மோசம், வஞ்சகம், கபடம். மாயாவி மகாவிஷ்ணு, மகாயோகி, மகாதேவனே, தேவர்களை காப்பாற்ற இது நீங்கள் செய்யும் சூழ்ச்சி. இது நியாயமில்லை, இது தர்மமில்லை, யுத்த தர்மமில்லை. என்னுடன் ஆயுதத்தில் போரிடாமல் கூந்தலை வைத்து என்னை தோற்கடிக்க பார்க்கிறீர்களா? நான் வருவேன், மீண்டும் வருவேன். தேவேந்திரன், பலி சக்கரவர்த்தி, சகோதரி மகாலட்சுமி, இங்கே பார், ஆகாயத்தை பார். பெரும் வீரனான உன் அண்ணனோடு அவர்கள் நேருக்கு நேர் மோத முடியாமல் மும்மூர்த்திகள் சிவன் கூந்தலை வைத்து என்னை கைதியாக்கி விட்டார்கள். லக்ஷ்மி, கைதியாக்கி விட்டார்கள்.
கவலை வேண்டாம் தங்கையே. ஆ, ஆ. சூழ்ச்சியை வெல்வேன். அந்த சமுத்திர கடைதலை தடுத்து நிறுத்துவேன். ஆ, ஆ. இது சத்தியம். நீ கவலைப்பட வேண்டாம். நான் மீண்டும் வருவேன். இது என்ன கொடுமை! சமுத்திர கடைதலை தடுக்கச் சென்ற என் அண்ணனை கைதியாக்கி விட்டார்களே. அப்படியென்றால் சமுத்திரத்தை காப்பாற்றப் போவது யார்? சமுத்திர கடைதலை தடுக்கப் போவது யார்? என்னை சமுத்திரத்தை விட்டு செல்லாமல் பாதுகாக்கப் போவது யார்? யார்? மகாவிஷ்ணுவிற்கு வெற்றி வெற்றி! மந்தார பர்வதம் வாழ்க வாழ்க! மகாவிஷ்ணுவிற்கு வெற்றி வெற்றி! மந்தார பர்வதம் வாழ்க வாழ்க! மகாவிஷ்ணுவிற்கு வெற்றி வெற்றி! மந்தார பர்வதம் வாழ்க வாழ்க! புருஷோத்தமா, வைகுண்ட வாசா, நமோ நமக. எத்தகைய காரியத்தை எவ்வளவு எளிதாக செய்துவிட்டீர்கள். கண்களை மறைக்கும் மந்தார மலையை கருடன் மேல் வைத்து சமுத்திரத்திற்கே கொண்டு வந்து விட்டீர்கள். இது அற்புத லீலை, உலகம் வியக்கும் லீலை. நாராயணனுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆஹா! மகாவிஷ்ணுவே, சக்கரதாரி, அங்கிருக்கும் மந்தார பர்வதம் இந்த கடலுக்கு எப்படி வரும்? அது இங்கு வந்தால்தானே நான் கயிறாக மாறி அந்த பர்வதத்தை சுற்றி கொள்ள முடியும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு க்ஷணத்தில் நான் யோசித்ததை தாங்கள் தவிடுபொடியாக்கி விட்டீர்கள். இந்த சமுத்திரத்தை கடைவதற்கு என்னையும் தாங்கள் பயன்படுத்திக் கொண்டதற்காக தங்களை நான் வணங்குகிறேன். தங்கள் மகிமையே மகிமை. மகா சர்ப்பமே வாசுகி, இந்த தெய்வ காரியத்திற்கு உதவ வந்த உனக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். நீ இப்பொழுது அந்த மந்தார பர்வதத்தை சுற்றிக் கொள்ளலாம். கடைவதற்கு உதவியாக தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் மிச்சமாக வைத்துவிட்டு நீ கயிறு போல் மாறிக்கொள்ளலாம். உன் தலையையும் வாளையும் தேவாசுரர்கள் பிடித்து சமுத்திர கடைதலை ஆரம்பித்து அமிர்தத்தை எடுப்பார்கள். உனக்கு மங்களம் உண்டாகட்டும்.
நாராயண நாராயண. சொர்க்காதிபதி இந்திரா, தடங்களாக வந்த சமுத்திரக்கனியை பரமேஸ்வரனின் கூந்தல் பற்றிக் கொண்டு போனதால் இப்பொழுது கைலாயத்தில் கைதியாக இருக்கிறான். வாசுகி கயிறாக மாறியிருக்கிறார். ஒரு முனையை நீங்களும் இன்னொரு முனையை அசுரர்களும் பற்றி இழுத்தால் சமுத்திரம் கடைதலும் நடைபெற்றுவிடும். இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் ஏன் இன்னும் எதையோ யோசிக்கிறீர்கள்? உண்மைதான் முனிவரே. நாங்கள் இழுக்க வேண்டியது வாசுகியின் தலைப்பகுதியிலா இல்லை வால் பகுதியிலா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் என்ன யோசிப்பது? பவித்திரமான தேவர்கள் வாசுகியின் வாளை பிடிப்பதா? நீங்கள் வாசுகியின் தலைப்பகுதியைத்தான் பிடிக்க வேண்டும். வேண்டுமென்றால் அசுரர்கள் வாசுகியின் வால் பகுதியை பிடித்துக் கொள்ளட்டும். நினைத்தேன் ஆரம்பித்து விட்டீர்களா உங்கள் கபட நாடகத்தை? இது சூழ்ச்சி மிகுந்த வார்த்தை. நாங்கள் தான் வாசுகியின் தலைப்பகுதியை பிடிப்போம். வேண்டுமென்றால் வால் பகுதியை தேவர்கள் பிடித்துக் கொள்ளட்டும். இதற்கு சம்மதம் என்றால் நாங்கள் கடைதலுக்கு உதவுவோம். மறுத்தால் நாங்கள் வந்த வழியை பார்த்து கிளம்புகிறோம். நாராயண நாராயண. பலிராஜனுக்கு எதற்கு இவ்வளவு கோபம்? நமக்கு தேவை சமுத்திர கடைதல் மட்டுமே. அதற்கு வாளை பிடித்தால் என்ன, தலையை பிடித்தால் என்ன? நீங்கள் தலைப்பகுதியை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவர்கள் வால் பகுதியை பிடித்துக் கொள்ளட்டும். என்ன தேவேந்திரா? ஆமாம் நாரதரே, நீங்கள் சொல்வது போல் கடைவதுதானே முக்கியம். எனதருமை சகோதரா, நீங்கள் தலைப்பகுதியை பிடித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் வால் பகுதியை பிடித்துக் கொள்கிறோம். வாருங்கள். அசுரகுல தீபங்களே, மகா பராக்கிரமசாலிகளே, நாம் தேவர்களை வென்றவர்கள். நாம் தான் பவித்திரமானவர்கள். அதனால் வாசுகியின் தலைப்பகுதியானது நமக்கே. நமக்கு கீழான அவர்கள் வால் பகுதிக்கு செல்லட்டும். நாராயண நாராயண. பரமேஸ்வரா, உங்கள் கூந்தலால் எதற்காக என்னை கைது செய்தீர்கள்? மகாதேவா, உங்கள் முடியால் எதற்காக என்னை கட்டி போட்டீர்கள்? நீங்கள் செய்வது சரியில்லை. தைரியம் இருந்தால் அந்த தேவாசுரர்கள் என்னுடன் போராடி ஜெயிக்கட்டும். போராடி வெல்வதே தர்மம். சூழ்ச்சியால் வெல்வது அதர்மம். இது அதர்மம். என்னை போராட விடுங்கள். போராட விடுங்கள் மகாதேவா, போராட விடுங்கள். பரமேஸ்வரா, என் கட்டுக்களை விடுவியுங்கள்.
பரமேஸ்வரா, பரமேஸ்வரா, சமுத்திர கடைதல் தடையின்றி நடப்பதற்காக சமுத்திரக்கனியை தாங்கள் கைது செய்தீர்கள். ஆனால் அது நடக்குமா என்று தெரியவில்லை. அங்கே மந்தார மலை சாய்கிறது. சாய்ந்தால் சமுத்திர கடைதல் எப்படி நடக்கும்? தேவி பார்வதி, சமுத்திர கடைதல் நடந்தே தீரும். எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன். தடங்கள் என்று ஒன்று வந்தால் அதற்கு தீர்வு என்று ஒன்று நிச்சயம் இருக்கும். பொறுத்திருந்து பார். தேவேந்திரா, என்ன இது? சமுத்திர கடைதல் இன்னும் ஆரம்பமாகவில்லை. ஒன்றன் பின் ஒன்றாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. சமுத்திரக்கனி பிரச்சனை முடிந்தது என்று பார்த்தால் இப்பொழுது பர்வதமலை நேராக நிற்காமல் சாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை தொடர்ந்தால் சமுத்திர கடைதல் எப்படி நிறைவேறும்? என்னுடைய நேரமும் என் படை வீரர்களின் நேரமும் வீணாக போகிறது. நான் உங்களிடம் சொன்னது மறந்து போய்விட்டதா? பர்வதமலை, வாசுகி இருவரையும் கொண்டு வந்து சமுத்திரத்தில் நிறுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதை நீங்கள் சரியாக செய்யவில்லை. இனி நான் பொறுப்பதாக இல்லை. நான் புறப்படுகிறேன். வேண்டாம் பலிராஜா, வேண்டாம். நாம் அனைவரும் இங்கு வந்தது சமுத்திரத்தை கடைந்தெடுத்து அமிர்தத்தை கையோடு எடுத்து செல்லத்தான். நமக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்க்கும் சக்தி மும்மூர்த்திகளுக்கு இருக்கிறது. இத்தனை பெரிய மந்தார பர்வதத்தை தூக்கி வந்த மகாவிஷ்ணு அதை சமுத்திரத்தில் மூழ்க விட்டு விடுவாரா? நாம் நினைத்தது நடக்கும். இப்பொழுது தேவை பொறுமை மட்டுமே.